கன்னிராசி நேயர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க தொடங்குவார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை சூரிய பகவானுடன் இணைந்து உங்கள் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். இதனால் தொழில் ரீதியாக பல நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வேலையில் உள்ள புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் உங்களை அடுத்த நிலைக்கு அப்டேட் செய்து கொள்ளும் மாதம் இம்மாதமாகும். ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார். இதனால் பல வகையிலும் நன்மைகளையும் லாபத்தையும் பெறுவீர்கள். அரசால் ஆதாயம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் இம்மாதத்தில் அவற்றில் நீங்கள் சாதகமான முடிவை பெறுவீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தந்தை வழியில் ஆதரவும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். உங்களின் தனித்திறன் வெளிப்படும். சரியான திட்டமிடுதலின் மூலம் காரிய சித்தி பெறுவீர்கள். பாதகாதிபதி குரு பகவானுடன் இணைந்து 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் பொறுமையும் நிதானமும் அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் அல்லது புதிய பதவியை எதிர்பார்க்கலாம். அரசு அல்லது தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் முன்னேற்றமும் கிடைக்கும். பெரிய முதலீடுகள் ஏதேனும் செய்வதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருந்தால் அவற்றை 17 தேதிக்கு பிறகு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் கண்டக சனியாக செயல்பட்டு கொண்டிருப்பதாலும் அவருடைய சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையை உங்கள் ராசி பெறுவதாலும் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உங்கள் வளர்ச்சி முன்னேற்றத்தை விட உங்கள் உடல் நலம் முக்கியம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு சுகஸ்தானம் என்னும் 4ஆம் இடத்தை இம்மாதம் செவ்வாய் பகவான் தனது 8ஆம் பார்வையாலும் சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாலும் பார்வையிடுவதால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சுகக்கேடுகள் ஏற்படும். எனவே சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும், புதன் கிழமைகளில் பச்சை பயிரை தானமாக கொடுப்பதும், உணவில் சேர்த்து கொள்வதும் சிறந்த பரிகாரமாக அமையும். கணவன் மனைவி உறவில் அதிக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன. எனவே குடும்ப உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருப்பதால் உங்கள் கூட்டாளிகளோ அல்லது நண்பர்களோ உங்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களின் பல நட்புகளை இந்நேரம் நீங்கள் இழந்திருப்பீர்கள். குரு பகவான் இம்மாதம் 11ஆம் இடத்தில் அஸ்தங்க நிலையை அடைவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருங்கள். முடிந்தளவு ஆடம்பர பொருட்களை கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இம்மாதம் வேலை, வியாபாரம், தொழில் என அனைத்தும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. பண வரவு திருப்திகரமாக அமையும். உடல் நலத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.